Hi viewers, welcome back to PVS Harshni channel. இன்னைக்கு பார்க்க போகிற வெப்சைட் QA World. மற்ற வெப்சைட்டில் ஆட் அண்ட் வீடியோ பார்க்குற மூலமாக கொஞ்சமாக அமௌண்ட் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஆட் பார்த்து 1 வீக்காக கெயின் பண்ணுற டாலர்ஸை இந்த QA World வெப்சைட்டில் 1 டேயில் நீங்கள் கெயின் பண்ண முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும், இங்கிலீஷ் பேசுகிறது புரியும், படிக்கிறது தெரியும், எழுத தெரியும். ஆனால் இங்கிலீஷ் பேச வராமல் இன்டர்வியூவில் அட்டன் பண்ண கஷ்டமாக இருக்கும். இந்த வெப்சைட்டில் பண்ண போகிறது எல்லாம் இங்கிலீஷ் ஸ்பீச் கேட்டு அதை அப்படியே டைப் பண்ண போகிறீங்க. இந்த ஒர்க் மொபைலில் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு லேப்டாப் டெஸ்க்டாப் இருக்குது அப்படின்னா அதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வியூவர்ஸ். இப்போது கூகுள்குள்ளே போயிட்டு QA World அப்படின்னு கொடுங்க. அப்படி இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. QA World அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ QA அப்படின்னா குவாலிட்டி அனலிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா நீங்கள் குவாலிட்டி அனலிஸ்ட். இப்போ அவங்க என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க பேசுகிறது கால்ஸு, அந்த கால்ஸை என்ன பேசுகிறாங்க அப்படியோ நீங்கள் அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க, கேட்டு டைப் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, கொடுத்தாச்சு. நீங்கள் எது மூலியமாக இந்த வெப்சைட் தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபேஸ்புக் அந்த ஃபேஸ்புக், ஃப்ரெண்டு ஃபேமிலி மூலியமாக தெரிஞ்சதுன்னா அப்படி கொடுங்க, இல்லைனா அதர் அப்படின்னு கொடுங்க. இப்போ வெரிஃபிகேஷனுக்கு ஐ எம் நாட் அ ரோபோட் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் அப்ளையிங் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் மெயிலுக்கு வந்திருக்கு. ஸோ மெயிலுக்குள்ளே போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் என்னோடய பாஸ்வேர்டு, நான் புதுசாக ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வைக்க போகிறாங்க. இப்போ இன்டர்வியூவில் நேராக போயிட்டு நீங்கள் அவங்க முன்னாடி உட்காந்து பேசுகிறதுக்கு பயமாக இருப்பாங்க. இப்போ இதில் என்னென்னா, இப்போ இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த ஆடியோ இருக்கும், இந்த ஆடியோவை நல்லா கேட்டுக்கோங்க, லிசன் பண்ணிவிட்டு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே டைப் பண்ணுங்கள். இப்போ சப்மிட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மறுபடியும் நீங்கள் ஆடியோ கேட்டு மறுபடியும் சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை தான் சப்மிட் பண்ணணும், ஒரு தடவை தான் டெஸ்ட்டு அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஒரு தடவை தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஹியர் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோவில் கிளிப் 4ன்னு இருக்குது. இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிளிப் 1, கிளிப் 2 அந்த மாதிரி கிளிப் 4 ஆர் கிளிப் 5 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எந்த கிளிப் வேணால் கிடைக்கலாம். அந்த கிளிப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஹியர் பண்ணிட்டு இங்கே டைப் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்டு NDA அப்படின்னா இப்போ வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுதா, ஒரு சினானியம்ஸ் ஆண்டனியம்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. கொடுத்து அது வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணணும். இதே மாதிரியே சப்மிட் டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்க மாதிரி அதில் சப்மிட்டுன்னு இருக்கும். சப்மிட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தப்பாக இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணி காமிப்பாங்க. காமிச்சிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ரிட்ரை பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கன்ஃபார்மாக கிடச்சிரும். நீங்கள் 2 டைம்ஸ் ஆச்சு உங்களுக்கு தப்பாக இருந்து நீங்கள் கரெக்டாக வந்து மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ப்ரைவசி பாலிசின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து அக்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேபால்
இப்போ உங்களுக்கு வர சேலரி எல்லாமே பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பேஸஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. வீக்லி பேஸஸ் மண்டே ஆர் டியூஸ்டே அன்றைக்கி உங்கள் பேபால் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மினிமம் இவ்வளோ தான் இருக்கணும், $1 $2 தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எவ்வளோ டாலர் நம்ம 1 வீக்கில் கெயின் பண்ணியிருக்கோமோ அந்த டாலர் வந்து நம்மளுக்கு அப்படியே சென்ட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சைட் வீடியோ அப்படின்னா இந்த QA வேர்ல்டை பற்றி உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அது எப்படி ஒர்க் பண்ணணும், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மறுபடியும் அந்த QA வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நான் லாகின் கொடுக்குறேன். இப்போ நான் ஏற்கனவே அதில் வந்து நியூவாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காமிச்சதுனால அது லாக் அவுட் பண்ண முடியல. நம்ம எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும். நம்மளுக்கு லாக் அவுட் வந்து அந்த லிங்க்கு காமிக்கும். இப்போ நான் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து QA வேர்ல்டில் போய்ட்டு லாகின் பண்ணி காமிக்கிறேன். கால்ஸ்லாம் நம்மளுக்கு எப்படி வருது, எத்தனை கால்ஸ் வருது, எத்தனை க்யூவில் காமிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்க முடியாது. அது எல்லாமே வந்து செக்யூரானது, அதனால் நம்பர்ஸ்லாம் காமிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பேஜ் மட்டும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் வியூ பண்ண காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது லாகின்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இப்போ கன்ஃபர்மேஷனுக்கு ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் வீக் லீடர்ஷிப் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. 05 அக்டோபர்லேருந்து 11 அக்டோபர் வரைக்கும் யாரெல்லாம் அதிகமாக மினிட்ஸ் வந்து அந்த ரெக்கார்ட் டைப் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மினிட்ஸ் வரும், ஒரு கால்ஸ்க்கும் இத்தனை மினிட்ஸ் வந்து அவங்க பேசியிருக்காங்கன்னு. அந்த கால்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி டைப் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு கால்க்கும் எவ்வளோ செகண்ட்ஸ் எவ்வளோ மினிட்ஸுங்கிறத கால்குலேட் பண்ணிக்குவாங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு 1 வீக் எண்டில் மொத்தமாக எவ்வளோ டைப் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கால்ஸ் எவ்வளோ மினிட்ஸ் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணி உங்கள் ரேட்டிங்ஸு டாப் 5 ரேட்டிங்கில் போடுவாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா earn an extra $2 போனஸ் ஃபார் டிரான்ஸ்கிரைபிங் 100 minutes திஸ் வீக். ஒரு வீக்குக்கு 100 minutes நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு காலுக்கு வந்து ஒரு 10 minutes. இப்போது 1 வீக் 7 days இருக்குது. இப்போது 7 × 10 70 minutes பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 3 minutes 30 minutes பண்ணிங்க அப்படின்னா 100 கிராஸ் ஆகிடும். ஸோ $2 கிடைக்கும். இப்போது இந்தியா கணக்குப்படி $2க்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சம்பாதிச்சது இல்லாமல் உங்களுக்கு போனஸாக $2 கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து கால்ஸ் வந்து காமிக்குது. இப்போ இது வந்து உங்களுக்கு காமிக்க முடியாது, செக்யூரானதுங்கிறதுனால நான் இது வந்து ஹைட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் இந்த வெப்சைட்டில் $5 வந்து நீங்கள் கெயின் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. இப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா $150 கெயின் பண்ணலாம். இந்தியா கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு மினிமம் 11,000 நீங்கள் கெயின் பண்ண முடியும். ஒரு வேலைக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு போகாமல் வீட்டில் இருந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசாமல் கேட்குறத நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா தப்பானதுக்கு தப்பாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் மறுபடியும் கொடுக்கும். நீங்கள் மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி தான் இப்போது வெப்சைட்குள்ளே வந்துட்டீங்க, ஒரு ஜாப் வந்து இப்போ பண்ணுறீங்க இந்த லிங்க்குள்ளே அப்படின்னிங்கன்னா இப்போ கால்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறீங்க, கேட்டுட்டு டைப் பண்ணிவிட்டு அது தப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீகால் மாதிரி காமிப்பாங்க. இது வந்து நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க, மறுபடியும் காலை வந்து நல்லா கேட்டுட்டு டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காமிப்பாங்க. ஸோ இதில் கூட நீங்கள் வந்து 2 சான்ஸ் கிடைக்கும். ஸோ ஒழுங்காக நல்லா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், வீட்டிலேருந்து நல்லா அமௌண்ட் கெயின் பண்ண முடியும். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.